காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு, ஆசீர்வாதம் இல்லை, அது ஏன்? பரிசுத்த வேதாகமத்திலே கொலோசையர் 2:10 சொல்லுகிறது, அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். படிப்போம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களும். உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்றெல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாத படிக்கதை சொல்லுகிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞான ஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகியும் இருக்கிறீர்கள். ஆசீர்வாதம் இல்லை, அது ஏன்? பிரியமானவர்களே, ஒருவர் தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படாததை போல் உணர்ந்தால் அதன் காரணங்களை அறிய வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஏன் இல்லை? ஜெப குறைவு காரணமா? காணிக்கை கொடாமை காரணமா? அவிசுவாசம் காரணமா? கீழ்ப்படியாமை காரணமா? சபை கூடி வராமை காரணமா? இவை எதுவும் ஆசீர்வாதமின்மையின் உண்மையான காரணங்கள் அல்ல. அப்படி என்றால் எது உண்மையான காரணம்? ஒருவர் தேவ உறவுடன் வாழவில்லை என்பது மட்டுமே உண்மை காரணம் அல்ல. இங்கே கவனிக்க வேண்டியது ஒருவர் தேவ உறவுடையவரா இல்லையா என்பது அல்ல. அவர் தேவ உறவு உடையவராய் இருப்பதோடு அதற்கேற்றபடி வாழ்கின்றாரா என்பதே முக்கியம். தகப்பனோடு நல்லுறவுடன் வாழாவிட்டாலும் உறவு போய்விடாது. ஆனால் உறவினால் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் போய்விடும். சிலர் மனம் திரும்பியவர்கள்தான், அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள்தான், அவர்கள் தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்புகின்றவர்கள்தான். ஆனால் தேவ உறவுடனும் தேவ ஐக்கியத்துடனும் வாழ்வதில் அவர்கள் விழிப்பாக இல்லை. தேவ ஐக்கியத்தோடு வாழ்கின்ற ஒரு அனுபவத்தின் பின்னணியில்தான் தேவ ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில் அனுபவிக்க வாய்ப்பு ஏற்படுகின்றது என்பதை அவர்கள் உணரவில்லை. ஏதோ கடமைக்காக ஜெபித்தோம், கடமைக்காக பைபிள் படித்தோம், கடமைக்காக சபைக்கு போனோம் என்ற அளவில் வாழ்ந்தால் அது தேவ உறவை அனுபவித்து வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல. கர்த்தருடைய ஐக்கியத்தில் வாழ்கின்றோம் என்ற ஆவிக்குரிய நிச்சயத்தை பெறுகின்ற அளவிற்கு ஆவிக்குரிய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அப்படியானால் தேவ ஐக்கியத்தோடு வாழ்ந்திட போதிய கவனம் செலுத்தாதவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்யாமல் நிறுத்தி விடுகிறாரா? அப்படியும் அல்ல. தேவ ஆசீர்வாதங்கள் என்பது
தேவன் ஏற்கனவே ஆயத்தமாக்கி வைத்திருக்கின்ற ஒன்று. கிறிஸ்துவின் உறவை அனுபவிக்கின்ற ஒரு ஆவிக்குரிய பகுதிக்கு நாம் வரும்போது ஆசீர்வாதங்கள் செயல்பட ஆரம்பிக்கின்றது. உதாரணமாக, சமாதானம், சந்தோஷம், பரிசுத்தம் போன்ற ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவோடு இருக்கின்றன. அந்த கிறிஸ்துவின் தொடர்பை உணரும் விதமாக நாம் ஐக்கியம் தேடி வாழ்கின்ற போது அவை நமக்குள் அனுபவிக்க வாய்ப்பு ஏற்படுகின்றன. தேவ உறவுதான் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. தேவனை நோக்கிய ஜெபங்கள் தான் அவற்றை கொண்டு வந்து சேர்க்கிறது என்கிறதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமத்திலே ஆசீர்வாதம்தான் ஆவிக்குரிய வாழ்வா என்கிறதை பற்றி பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் வசனம் 22 சொல்லுகிறது போல, தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவருடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 30 வரையிலும் படிக்கிறேன். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேர்தல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். அதென்னென்றால், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவரும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவர்களையே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறேன். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிரோத்துவை உங்களிடத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சையுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோட அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாய் இருந்தான். ஆசீர்வாதம் தான் ஆவிக்குரிய வாழ்வா என்கிறதை சற்று சிந்திப்போம். இந்த வேத பகுதியின் மூலம் நாம் கற்றுக்கொள்வதெல்லாம் ஊழியத்திற்கு நாம் உகந்த காணிக்கையாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும், ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஊழியத்திலே ஈடுபட வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரபலமான ஒரு போதகரின் எந்த ஒரு பிரசங்கமும் சொல்லுகின்ற செய்தி ஆசீர்வாதம் தொடர்பானதாகவே இருக்கும். தேவன் எவ்வளவு ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கின்றார் என்பதையே எந்த ஒரு தலைப்பில் பேசினாலும் அவர் சுட்டிக்காட்டுவார். அது ஒரு நல்ல செய்தி. ஆவிக்குரிய வாழ்க்கை என்றாலே தேவனால் வரும் நன்மைகளை விசுவாசித்து பெறுவது சம்பந்தமான ஒன்று என்பதே அவருடைய அனைத்து பிரசங்கங்களின் கருப்பொருளாக இருக்கும். ஆனாலும் அருமையானவர்களே, ஆசீர்வாதங்கள் பெறுதலும், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைதலும், வியாதிகளிலிருந்து குணமடைதலும்,
அற்புதகரமான நன்மை பெறுதலுமே ஆவிக்குரிய வாழ்வின் நோக்கங்களாக இருக்கக்கூடாது. முதலாவது, தேவனுக்கு பிரியமாக வாழ்வது சம்பந்தமாக சிந்திக்க வேண்டும். முதலாவதாக, தேவ நோக்கங்களை நிறைவேற்றுவது தொடர்பான ஒரு தரிசனத்தோடு செயல்பட வேண்டும். முதலாவது, தேவனுடைய திட்டத்தில் இணைந்து செயல்பட்டு தேவ மகிமை விளங்க செய்வதே ஆவிக்குரிய வாழ்க்கையின் பிரதான இலக்காக இருக்க வேண்டும். அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 2வது அதிகாரம் முழுவதுமாக நாம் இன்று வாசிக்க கேட்டோம். இதனுடைய பிரதிவிளைவுகளே தேவ நன்மைகளும் ஆசீர்வாதங்களும். ஆசீர்வாதங்களை தேடுதலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் முக்கிய செயல்பாடாக இருந்தால், பிற மத செயல்பாடுகளுக்கும் கிறிஸ்தவ மார்க்க செயல்பாடுகளுக்கும் இடையே வித்தியாசம் எதுவும் இருக்காது. இயேசுவின் போதனைகளை நன்கு கவனியுங்கள். அப்போஸ்தலரின் நிருபங்களை கவனியுங்கள். அங்கு நாம் வாசிப்பவை இந்த பூமியில் தேவனுக்கு பிரியமாக வாழ்வது தொடர்பான விஷயங்களே. ஆசீர்வாதங்களை தேடுவதும் அடைவதும் முக்கிய செய்திகளாக அங்கு நமக்கு சொல்லப்படவில்லை. உதாரணமாக, ஒரு கம்பெனியில் வேலை செய்ய செல்கின்றவன் தனக்கு கிடைக்க போகும் சம்பளத்தையும் பிற சலுகைகளையுமே சிந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. அந்த கம்பெனியில் சிறப்பான ஒரு பணியாளனாக எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்தே சிந்தித்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் அந்த கம்பெனியின் பிரதான நோக்கம் அவனுக்கு சம்பளம் கொடுத்து அவனை சௌரியமாக வைப்பது அல்ல. அந்த கம்பெனியின் உண்மையான நோக்கம் அவனை பயன்படுத்தி ஒரு செயலை நிறைவேற்றுவதே. அன்பானவர்களே, சிந்தியுங்கள். தேவனுக்காக நீங்கள் வாழ்வது உறுதி என்றால் உங்களுக்காக தேவன் வாழ்வது உறுதியற்றது அல்ல. சிந்திக்கிறீர்களா? ஆசீர்வாதம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா அல்லது இல்லையா? இல்லை என்றால் அது ஏன் என்கிற காரணத்தை இன்று அறிந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதம்தான் ஆவிக்குரிய வாழ்வா என்றால் அதுவும் இல்லை. கிறிஸ்துவோடு அவருக்கு பிரியமாக வாழ்ந்து அவருடைய சம்பந்தமாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவருடைய தேவ நோக்கங்களை நிறைவேற்றுவது தொடர்பான ஒரு தரிசனத்தோடு செயல்பட வேண்டும். அவருடைய திட்டத்தில் நீங்களும் நானும் செயல்பட்டு அவருடைய மகிமை விளங்க செய்வதே ஆவிக்குரிய வாழ்வின் பிரதான இலக்காக இருக்க வேண்டும். ஆமேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, ஆசீர்வாத வாழ்வை எங்களுக்கு ஆசீர்வாதமாகவே அருளி செய்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மோடு இருக்கிற உறவிலே நாங்கள் மேம்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதிலும், நாங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைதலும், நாங்கள் எங்கள் வியாதிகளிலிருந்து குணமடைதலும், அற்புதகரமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதிலும் மட்டுமே ஆவிக்குரிய நோக்கங்களாக இருக்கக்கூடாது என்பதை இன்று நாங்கள் படிக்க கேட்ட கொலோசியர் மற்றும் பிலிப்பிய நிருபங்களின் மூலமாக அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்த்தோம். அப்படியே ஆண்டவரே, பிரியப்படுத்தி வாழக்கூடிய வாழ்வை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே, விசுவாசம் சம்பந்தமான காரியங்களை, தேவன் எங்களிலே விரும்புகிற காரியங்களை நாங்கள் செய்யும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய போதனைகளை நாங்கள் கவனிக்கும் போது ஆண்டவரே, இந்த பூமியிலே உமக்கு பிரியமாக நாங்கள் வாழ்வது தொடர்பான விஷயங்களே நீங்கள் அநேக இடங்களிலே சொல்லி இருக்கிறீர். உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் எப்படி மகிமைப்படுத்த வேண்டும், உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த போது நீங்கள் கற்றுத்தந்தீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமோ ஜெபிக்கிறோம். ஒரு தரிசனத்தோடு ஆண்டவரே, அந்த தரிசனத்தை உமக்காக நாங்கள் நிறைவேற்றத்தக்கதாக அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய மகிமையை இந்த பூமியிலே விளங்க செய்வதற்காக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பிரதான இலக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் கற்றுத்தந்தி ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் கற்றுத்தந்த விஷயத்திலே ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து செயல்பட உதவி செய்யும். இந்த நாளிலே நோய்களோடு, போராட்டங்களோடு, கஷ்டங்களோடு, மன சலிப்போடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக விசேஷமாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை தேற்றுவராக, தாங்குவீராக, உதவி செய்வீராக என்று சொல்லி செபிக்கிறோம். எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் இறைவன் மாத்திரமே என்று உம்மை மாத்திரம் நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவரை தொடர்ந்து பண்படுத்தும், காத்துக்கொள்ளும், உயர்த்தியலும். உடைய நாம மகிமைக்காக செயல்படுகின்ற ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசீர்வதித்து தாங்கி ஜெபிக்கிறேன். அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாகவே உம்முடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்கட்டும். அப்படிப்பட்ட லக்கோடு நாங்கள் செயல்பட்டு நீர் விரும்புகிற வாழ்க்கையை தொடர்ந்து இந்த பூமியில வாழ உதவி செய்யும். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாள், வெற்றியின் நாள், சந்தோஷத்தின் நாள், நிறைவின் நாள் என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம். அப்படியே நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.